ட்ரம்ப் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரானில் நாங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம், எதுவுமே இல்லை, 90% மிலிட்ரியை காலி பண்ணிட்டோம், நம்மளோட ஃப்ளைட்ஸ்லாம் சும்மா ஈரான் மேலே பறந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ பார்த்தோன்னா ஈரான் வந்து 2 யூஎஸ் ஜெட்டை வந்து சுட்டி வீழ்த்தியிருக்காங்க. ஒன்று வந்து F-15, அது வந்து ஈரானுக்குள்ளேயே அடிச்சிருக்காங்க. இன்னொரு ஃப்ளைட் வந்து A-10 வார்தாக்னு ஒன்று, அது பழைய காலத்து ஃப்ளைட்டு, அதோட விலை வந்து 19 மில்லியன் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் கண்காணிக்க அமுச்சுட்ருக்காங்க, அதை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இன்னொரு ஃப்ளைட்டு தான் முக்கியமான ஃப்ளைட்டு F-15, அது வந்து ஈரானுக்குள்ளே சுற்றி இருந்திருக்கு, அதை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ளைட்டில் இருந்த பைலட்ஸ் 2 பேர் இருப்பாங்க, ஒரு பைலட் ஒருத்தங்க, பின்னாடி ஒருத்தங்க இருப்பாங்க இந்த பாம்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. 2 பேருமே இஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் காணாமல் போயிட்டார். 2 பேரும் செப்பரேட்டாக போகிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை ஆல்டிடியூடு விண்டு இருந்திருக்கும், அதனால் தனித்தனியாக போயிருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த ஃப்ளைட்டில் வந்து ஜிபிஎஸ்ஸு அந்த அவங்க ரேடியோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும், தகவல் கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு ஒருத்தர் வந்து ஹெலிகாப்டரில் மீட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒருத்தரை காணோம். அதுக்கப்புறம் ஈரான் வந்து அலர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக அவங்களும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஈரான் நியூஸ்லேயே வர ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரி ஒரு பைலட் வந்து மிஸ் ஆகிட்டாரு, அவரை ஈரான் மக்கள்லாம் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பவுண்டி தரோம், அவங்களுக்கு காசு தரோம், $60,000 கிட்ட தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பைலட்டை தான் இப்போ 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க. யூஎஸ் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு டீம் இன்னொரு ஹெலிகாப்டரை சேர்த்துட்டு வந்து மறுபடியும் சர்ச் பண்ணலான்னு வராங்க அந்த இடத்துக்கு. ஈரான் வந்து ஃபுல்லாக அலர்ட் பண்ணிட்டாங்க. லோக்கலாக வில்லேஜஸ் எல்லாமே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கொடிலாம் எடுத்துக்கிட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருக்காங்க, மலை மேலெலாம் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்க லோக்கல் போலீஸ்லாம் சர்ஃபேஸ் அட்டாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ஃபேஸ் அட்டாக்கிங்னா மேலே போகிற ஹெலிகாப்டர் கீழேருந்து சுடுறது. அங்கே நம்ம அந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆகிருக்கு, மேலே ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கு, காரை நிப்பாட்டி இங்கேருந்து சுட்டுட்டு இருக்காங்க. அது ஏதோ ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது திருப்பி போயிட்டாங்க. இப்போ வந்து யூஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க எப்படி இவரை ரெஸ்கியூ பண்ணுறதுன்ட்டு. என்ன ஆச்சுன்னு தெரில, அவர் எதா கல்லில் இறங்கி அடிபட்டுருக்குமா இல்லை எதாவது ஒளிஞ்சுட்டு இருக்காரா என்னென்னு நடந்ததுன்னு தெரில. ஈரான் பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரானுக்கு வந்து இவங்க ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒபாமா பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது வந்து இந்த மாதிரி யூஎஸ் சோல்ஜர்ஸ்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள கேப்சர் பண்ணி ஒபாமா கவர்மெண்ட் கிட்ட நிறைய காசு வாங்கிட்டு இவங்களை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ பைலட்டை பிடிச்சா நெகோசியேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ட்ரம்ப் ஒரு பக்கம் வந்துட்டு அந்த பைலட்டு மேலே கையை வச்சிங்க நடக்கிறதே வேலை, நாங்கள் ஹெவியாக அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பைலட்டுக்காக இப்போ ஒரு பெரிய வாரே ஆரம்பிச்சிடும் போல், அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ சுச்சுவேஷன்.